என்ன இந்த ஃபேமிலி கான்ஃபரன்ஸ்ல பேசலான்னு யோசித்த பொழுது நான் 4-5 தலைப்புகளை அனுப்பினேன் பாஸ்டர் முரளி மற்றவங்களுக்கும். உடனடியாகவே அதுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தது, பாஸ்டர் முரளி பாஸ்டர் இதான் பெஸ்டா இருக்கு, ஃபேமிலி வர்ஷிப் குடும்ப ஆராதனையே பேசுங்க, அதில் நம்ம ரொம்ப பலவீனமாக இருக்கிறோம், ஆகவே அந்த தலைப்பிலேயே பேசுங்கன்னு என் வேலையிலேயே சுலபமாக்கிட்டாங்க. ஏன்னா போன வருஷம் இந்த தலைப்பில் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கோம். அந்த புத்தகம் மிகவும் முக்கியமானது என்ன பொறுத்த அளவு. உங்களை எத்தனை பேர் அதை வாங்கி வாசிச்சிருக்கிறீங்க? ஸோ போன வருடம் இந்த புத்தகத்தை வெளியிட்ட பொழுது அதுக்கு முன்பே பல வருடங்களுக்கு முன்பு ஒரு சின்ன புத்தகம் வெளியிட்டிருந்தோம். அதை மறுபடியும் வெளியிடும்படியா பாஸ்டர் ஜேம்ஸ் கேட்டாரு. அப்போ நான் பார்த்தேன், அது சரியில்லைன்னா ஓகே, ஆனால் ரொம்ப விஷயங்கள் அதில் இல்லை, ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதனால இதை நல்ல மறுபதிப்பா மட்டும் இல்லாமல் திருத்திய ஒரு புது பதிப்பா வெளியிடலான்னு இப்போ இது 100 பக்கத்துக்கு மேலேயே இந்த புத்தகம் வந்து. அப்போ அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான காரியங்கள், ரொம்ப காரியங்களும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஆனால் இங்கெல்லாம் யாரும் அதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லை. அந்த விதமாக குடும்ப ஆராதனையை யாரும் பின்பற்றுவதில்லை. ஆகவே அதை வாசிக்காட்டி போச்சு, பிரயோசனமே இல்லை. நல்ல குடும்பங்கள் இருந்தா நல்ல சபைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல குடும்பங்கள் இருந்தா சபை நல்லா இருக்கும். இப்ப நம்ம அதை கேட்டிருக்கிறோம் போல தடவை. ஆனா என்னைக்காவது சிந்தித்து பார்த்துருக்கிறோமா நல்ல குடும்பங்கள்னா என்னன்னு? எது நல்ல குடும்பம்? கணவனும் மனைவியும் விசுவாசிகளாக இருந்து வேதபூர்வமான சத்தியங்களை விசுவாசித்து பின்பற்றுகிறவர்களாக இருந்து அந்த வீட்டை வேதம் சொல்லுகிற விதத்தில் அந்த குடும்பத்தை நடத்துகிறவர்களாக இருந்து அந்த குடும்பத்தில் ஆண்டவர் முன்பு விசுவாசத்தோட குடும்ப ஆராதனையை நடத்தி வருகின்ற குடும்பங்களை தான் நல்ல குடும்பங்கள்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த குடும்பங்கள்ல அது நடந்து வந்தா சபைக்கு வேலை குறைவா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த சபைக்கு அவங்க தூணா இருப்பாங்க, ஆதரவா இருப்பாங்க. பாஸ்டருக்கு வேலை குறைவா இருக்கும், சபையில பிரச்சனைகள் கம்மியா இருக்கும், புரளி பண்றவங்களாம் இருக்க மாட்டாங்க. எப்பவுமே பாருங்க, சபையில புரளி பண்றவங்கன்னு பார்த்தா நம்ம சத்தியங்களை விசுவாசிக்கதாவனா இருப்பான். காதை இந்த சத்தியங்களை கேட்கறத விட்டுட்டு வேற எதையோ கேட்கறவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு நல்ல சத்தியத்தை விசுவாசிக்கிறதுலையும் அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறதுலையும் தங்களை கவனிக்காம இருக்கிறவங்க தான் அப்படி பண்ணுவாங்க புரளி. ஏன்னா இருக்கிற இடம் அவங்களுக்கு ஒத்துவார். அப்ப நல்ல குடும்பங்கள் இருந்தா சபையில பிரச்சனைகள் ரொம்ப குறைவா இருக்கும். இப்ப அந்த நல்ல குடும்பங்கள் இருக்கணும்னா அது நான் சொன்னது போல அந்த குடும்பங்கள்ல குடும்ப தலைவன் குடும்ப தலைவியோட குடும்ப ஆராதனையை கவனமா நடத்தி வருகிறவங்களா இருப்பாங்க. குடும்பத்தில் அக்கறை காட்டுறவங்களா இருப்பாங்க. அவங்களால சபையில மற்ற குடும்பங்களுக்கு நல்ல பயன் இருக்கும். குடும்ப ஆராதனை இல்லாத இடத்துல ஆபத்து தான். எனக்கு தெரியும், நம்ம ஊர்ல எல்லாம் அது ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஒரு 5 நிமிஷம் சில வசனங்களை வாசிச்சுட்டு எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போயிடுறது. அப்படிதான் இருக்கு. ஆயிரக்கணக்கான சாக்கு போக்குகள் அதை கூட நடத்த முடியாம இருக்கு. இந்த வேலை அந்த வேலை, ஸ்கூலுக்கு போகணும், அங்க போகணும், இந்த மாதிரியான சாக்கு போக்குகள்
எல்லாம் இருந்து இருக்கிற குடும்ப ஆராதனையும் வாரத்துக்கு ஒரு நாளா நடக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் குடும்ப ஆராதனைன்னா என்னன்னே தெரியாம இருக்கு. அது என்னன்னே தெரியாம இருக்கிறது பெரியதாகும். எந்த அளவுக்கு அது அவசியம்னு அறிந்திராமல் இருப்பதும் பெரிய காரியம். அதெல்லாம் இந்த புஸ்தகத்துல தெளிவாகவே விளக்கி இருக்கிறேன். இப்ப அந்த புக்ல இருக்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். கேள்விகள் இருந்தா நீங்க பின்னால கேட்கலாம். ஓகே. இந்த குடும்ப ஆராதனை நடத்துற வழக்கம் நம்ம ஊர்ல ரொம்பவும் கம்மியா இருந்த பொழுது மேல நாடுகள்ல இப்ப குறைஞ்சிட்டு வருது. அங்க இருக்கிற சபை பாஸ்டர்ஸும் அதை உணர்றாங்க. அப்ப இந்த குடும்ப ஆராதனையை பற்றி ஜேசன் ஹெலோப்லாஸ் ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்கிறார். அப்ப அதுல என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அதை அந்த அந்த எழுதின நூலுக்கே ஒரு தலைப்பு கொடுத்தார். எப்படிப்பட்ட தலைப்பு? உதாசீனப்படுத்தப்பட்ட கிருபை. உதாசீனப்படுத்தப்பட்ட கிருபை. ஆங்கிலத்துல neglected grace. neglected grace. அது மேல நாட்டில் இருக்கிறவங்களும் உணர்றாங்க பாரு. அது மேல நாட்டில் கூட குடும்ப ஆராதனை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அது காட்டுது. அவர் தொடர்ந்து அந்த புத்தகத்துல சொல்றார். அந்த புக்ல ஆங்கிலத்தில் இருக்கிறத தமிழ்ல சொல்றேன். இது இல்லாமல் போய்விட்டது. அதாவது குடும்ப ஆராதனை இல்லாமல் போய்விட்டது. இதை பார்க்கவோ கேள்விப்படவோ முடியவில்லை. இதுவே ஒரு மிருகமாக இருந்தால், அதாவது ரொம்ப அருகி காணப்படுகின்ற ஒரு மிருகமாக இருந்தால், பாதுகாக்கப்பட வேண்டிய மிருகங்களின் பட்டியல் இதன் பெயர் இருந்திருக்கும். சில ஊர்களில் இந்த மிருகங்கள்லாம் சில வகையான மிருகங்கள்லாம் குறைஞ்சி போகுது இல்லையா? எங்க ஊர்லயும் அப்படி இருக்கு. அப்ப அதுக்காக ஸ்பெஷலா அரேஞ்ச்மெண்ட்லாம் செய்து தனியா வளர்த்து அந்த இருக்கிறத பெருக்க வைக்க பார்ப்பான். அதுக்குதான் பாதுகாக்கப்பட வேண்டிய மிருகங்களின் பட்டியல்ல இந்த குடும்ப ஆராதனை வந்திருக்கு. இதை நாம் நடைமுறையில் பின்பற்றுவதில்லை என்பது மட்டுமல்ல, இது பற்றி பேசுவது கூட இல்லை என்று அவர் ரொம்ப ஆதங்கத்தோடு எழுதியிருக்கிறார். இன்னொரு பிரசங்கி, சீர்திருத்த பிரசங்கி, அவர் ஜோயல் பீக்கி அவருடைய பெயர். அவர் சொல்றார், குடும்ப ஆராதனை துன்பமான காலத்தை சந்திக்கிறது. ஒரு துன்பமான இக்கட்டான காலத்தை சந்திக்கிறதுன்னு குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப மேல நாடுகளுக்கே இந்த நிலைமை, நம்ம நாட்டை என்ன சொல்ல முடியும் பாருங்க. ஆண்டவர் ஆதியில குடும்பத்தை உருவாக்கினார். மனுஷனை மட்டும் உருவாக்கி விட்டர்லே, அவன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்காக ஒரு துணையை உருவாக்கி அவர் குடும்பத்தை அமைத்தார். அது ஆதியாகமத்தில் முதல் 2 அதிகாரங்கள்லையும் நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கணும். அப்ப ஆண்டவருக்கு அந்த அளவுக்கு குடும்பத்தில் அக்கறை இருந்தது. இந்த உலகத்துல திருச்சபைகள் எல்லாம் ரொம்ப செழிப்போடு இருந்த காலத்துல எல்லாம் குடும்பங்கள் நல்லா இருந்திருக்கு. குடும்ப ஆராதனை நல்லபடியா நடந்திருக்கு. ஒரு பியூரிட்டன், சீர்திருத்தவாத பியூரிட்டன் 17ஆம் நூற்றாண்டு ஒருத்தர் பேரு ரிச்சர்ட் பாக்ஸ்டர்னு சொல்றது. இப்ப பாக்ஸ்டர் அது இங்கிலாந்துல கிடமின்ஸ்டர் அப்படின்னு ஒரு இடத்துல பணி செய்வதற்காக போயிருந்த பொழுது அந்த 800 வீடுகள் இருந்துச்சு. 800 வீடுகள், அதுல 2000 குடும்பங்கள் இருந்தது. என்ன, அந்த ஊர்ல இருக்கிற சபையில அவர் தன்னுடைய பணியை ஆரம்பித்த பொழுது 1-2 குடும்பங்கள்ல தான் குடும்ப ஆராதனை இருந்துச்சு. தன்னுடைய பணியை முடிக்கின்ற
காலம் வந்த பொழுது அந்த 2000 குடும்பங்களிலேயும் குடும்ப ஆராதனை நல்லபடியாக நடந்திருக்கு. அதான் அவருடைய பாஸ்டர் வேலை. நம்ம ஒரு பாஸ்டர்ஸ் என்ன செய்யறாங்க, அவங்க வீட்டிலேயே நடக்கிறது இல்லை இல்லையா? அப்ப இந்த ரிச்சர்ட் பாக்ஸ்டர் செய்ததை தான் பியூரிட்டன் போதகர்கள் எல்லாமே வளமையாக தங்கள் காலப்பகுதியில் தங்கள் சபைகளில் செய்திருக்கிறாங்க. பாக்ஸ்டர் இதை பத்தி என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஓய்வு நாளில் வீதியில் நடந்து போனால் பொது ஆராதனைக்கு பிறகு 100 குடும்பங்களிலாவது பாடல்களை பாடி அன்று கேட்ட பிரசங்கத்தை பற்றி கலந்துரையாடல் நடப்பதை பார்க்கலாம். நான் இந்த ஊருக்கு வந்த காலத்தில் ஒரு குடும்பத்தில் மட்டுமே குடும்ப ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. இந்த ஊரில் என் பணி முடிந்த காலத்தில் ஒரு வீட்டிலாவது குடும்ப ஆராதனை நடக்காமல் இருந்ததில்லை. அது எப்படிப்பட்ட போதகர் வேலைன்னு பாருங்க. இங்க ஒரு சின்ன ஆலோசனை போதகர் போதகர் வேலை ஒரு பெரிய வேலை, பெரிய வேலை. அதுக்கு முதிர்ச்சி தேவை, வயசும் தேவை, முதிர்ச்சி தேவை, அனுபவம் தேவை. சரிங்களா? அது 3 இல்லாம ஏல ரொம்ப அனுபவம் தேவை. ஏன்னா என்னென்ன சூழ்நிலைகள் சந்திக்க வேண்டி வரும்னு நமக்கே தெரியாது. அந்தந்த சூழ்நிலையிலெல்லாம் தடுமாறாமல் இருந்து மேலும் பிரச்சனையை ஏற்படுத்தி விடாமல் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்க வேண்டிய வேலை இல்லையா? எவ்வளவு அனுபவம் தேவை. சில பேர் சொல்லுவாங்க, நம்ம ஆரம்பத்தில் பிரச்சனை பண்ண காலத்துல வா போஜனை நான் பார்த்ததே இல்லை, இப்ப பார்த்துட்டேன். நம்ம எப்ப அவனுக்கு பிடிக்காம போகுதோ, சாத்தான நான் பார்த்ததில்லை இப்ப பார்த்துட்டேம்மா. பாஸ்டர் வேலையில் இது வரும். அதனாலதான் என்ன செய்யணும், வா அருமையா இருக்கு பாஸ்டர், அருமையா இருக்கு பாஸ்டர்னு சொல்லிட்டு போனாங்கன்னா நீங்க கவனமா பார்த்துக்கல. தலை கழுத்துல இருக்கும்படியா பார்த்துக்கணும், கால் நிலத்துல இருக்கும்படியா பார்த்துக்கணும். ஏன்னா அதை நம்ம பாராட்டாவே பார்க்க கூடாது, பாராட்டாவே பார்க்க கூடாது. அவங்களுக்கு ஓகே, நாம பார்க்க கூடாது. அப்ப என்ன தப்பான்னு பாக்குறதா? அதுவும் இல்லை. அவங்க மனசுல அந்த நேரத்துக்கு அப்படி ஆண்டவர் சொல்லும்படியா வச்சிருக்கிறார், ஓகே. ஆனா இதுல நான் வந்து பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருக்கு தான் எல்லாம். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப அவரு வந்து அப்படி அருமையா இருந்துச்சு பாஸ்டர், தொட்டுச்சு பாஸ்டர், இப்படிலாம் சொன்னா நல்லா நம்ம பிரசங்கம் பண்றவங்க நல்லா யோசிச்சு பார்த்தா என்ன சொல்லுவோம், நிச்சயம் இதை இன்னும் 50 மடங்கு ஒழுங்கா செஞ்சிருக்கணும்னு நமக்கு தெரியுமா இல்லையா? தெரியுமா இல்லையா? எனக்கே தெரியும் ஒரு முறை. அப்ப அதை கேட்டுட்டு விழுந்துடுறதா? அதை கேட்டுட்டு விழுந்துடலாமா? சரி, ஆண்டவர் அவங்களுக்கு நம்ம வந்து 120% கூட செஞ்சிருக்க வேண்டியதை செய்யாம விட்டு இருந்த பொழுதும் அதையும் ஆண்டவர் பயனடைய செய்திருக்கிறார்னு சந்தோஷப்பட்டுட்டு பெருமைப்படக்கூடாது, பெருமையே படக்கூடாது, வாங்கிக்க கூடாது. ஏன்? நீங்க சாத்தான்னு சொல்ற காலமும் சீக்கிரமாவே வரும். அப்படிங்களா? அது வரும். ஆகவே நம்ம நில தடுமாறிடவே கூடாது. போதகர் வேலை பெரிய வேலை. நம்ம ஊர்ல வாலிபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருக்கு. விசுவாசியெல்லாம் வந்த உடனே இதை ஏதோ பெருசா நினைச்சு இந்த போதகர் வேலைக்கு ஆசைப்பட்டு, ஒரு அனுபவம் இல்லாம, முதிர்ச்சி இல்லாம, அதுக்கான அவசியமான கல்வி இல்லாம புஸ்தகமே வாசிக்கிறது இல்லை. தமிழ்ல வாசி எழுத தெரியாட்டி என்னத்துக்கு போதக வேலை? எதுக்கு? தமிழ்ல வாசித்து ஒழுங்கா எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத தெரியாட்டி போதக வேலையில் இருக்கக்கூடாது. இம்பாசிபிள். அப்படி யாரும் எங்க நாடுகள்ல, மேலை நாடுகள்ல நான் பார்த்ததே இல்லை.
ஆனா பயங்கரமா வாசிப்பாங்க போதகர்கள், பயங்கரமா எழுதுவாங்க. ஏன்னா அந்த வேலை அதெல்லாம் இல்லாம செய்ய முடியாது. இப்ப குடும்ப ஆராதனைன்னு நான் சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலையும் இது நடக்கணும். ஒவ்வொரு குடும்பமும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் அந்த குடும்ப ஆராதனை சப ஆராதனையை இல்லாமல் ஆக்கிவிடாது. சப ஆராதனை வாரம் தொடர்ந்து நல்லா நடப்பதற்கு இந்த குடும்ப ஆராதனையும் ஒரு உதவியா இருக்குமே தவிர, குடும்ப ஆராதனை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, சரி இந்த வாரம் சபைக்கு போகாம இருந்துடலான்னு யோசிச்சீங்கன்னா தவறு, பெரிய தவறு. ஓய்வு நாள்ல திருச்சபை கூடி வருகிற பொழுது நம்ம திருச்சபையில இருந்து ஆராதனையில கலந்து கொள்ளணும். அதுக்கு மிகுதியான நேரத்துல தான் குடும்ப ஆராதனையை வீட்டுல நடத்தணும். இப்ப இன்னொரு பிரச்சனை, நம்ம ஊர்ல குடும்ப ஆராதனை வார்த்தை பிரயோகமே நம்ம பயன்படுத்துறது டிவோஷன், தியானம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா சபை ஆரம்பித்த சபை வரலாற்று காலத்துல தியானம் டிவோஷன் அவங்களுக்கு தெரியாது. குடும்ப ஆராதனை தான் நடத்தி இருக்கிறாங்க. அதுக்கு பேரே குடும்ப ஆராதனையா தான் இருந்தது. எங்க இருந்து குடும்ப ஆராதனை வந்தது? சபா ஆராதனையில இருந்து தான் வந்தது. ஆராதனைன்னு பார்க்கிற பொழுது 3 விதமான ஆராதனைகள் வரலாற்றுல சபைகள்ல பார்த்திருக்கலாம். சபை வரலாறு படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ரிச்சர்ட் பாக்ஸ்டர், இல்லாட்டி ஜான் பனியன் இவங்களுடைய வாழ்க்கை சரிதங்கள் எல்லாம் பார்த்தா அவங்க என்னதான் செஞ்சிருக்கிறாங்கிறத எழுதுவாங்க. 3 விதமான ஆராதனை எது? சபையில் நடக்கின்ற சபை ஆராதனை, பொது ஆராதனைன்னு சொல்லுவாங்க. பிற குடும்பங்கள் கூடி வந்து குடும்பத்தில் நடத்துகின்ற குடும்ப ஆராதனை. தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவருக்கு முன்பாக நடத்துகின்ற ஆராதனை நாம டிவோஷன் சொல்லிடுறோம். ஆராதனை அப்ப ஆராதனையா தான் பார்த்து ஆராதனை பேரை தான் அவங்க பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாங்களே தவிர வேறு விதமாக ஆதி சபையிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு வரையும் அவர்கள் வேற எதையும் பயன்படுத்தியதே இல்லை. நீங்களும் அந்த சிந்தனையை கொண்டிருக்கணும். நீங்களும் அந்த வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தணும். அதான் சீர்திருத்த கிறிஸ்தவர்கள் செய்கின்ற காரியம். இப்ப பாக்ஸ்டர் அது செஞ்ச காரியங்களை இன்னைக்கு கண்ணாலேயே பார்க்க முடியாது. கண்ணாலேயே பார்க்க முடியாது. பாஸ்டர்ஸ் என்ன செய்யறாங்க? நம்ம பாஸ்டர்ஸ் சொல்லல, தேவையில்லாத வேலைகள்லாம் கூட வீட்டு விசிட்டிங்னு போனாலும் கூட அந்த வீட்டில் இருக்கின்ற ஆவிக்குரிய பிரச்சனைகள் என்னன்னு ஆராய்ந்து பார்த்து உதவி செய்யறதுக்கு போறதில்லை. பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அதை கவனிக்கிறதே இல்லை. பணம் மட்டும்தான் குறியாது. ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு குடும்பமும் சரியான வழியில சத்தியங்களை பின்பற்றி சத்தியத்தின் அடிப்படையில வாழ்க்கையில நடவடிக்கைகள் இருந்து வளர்ந்து வருகிறார்களான்னு பார்க்கிற போதகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? பாக்ஸ்டர் அப்படி இருந்ததுனாலதான் குடும்ப ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து 2000 குடும்பங்களையும் குடும்ப ஆராதனை நடத்தும்படியாக பார்த்தார். அது ஒரு பெரிய எழுப்புதல் தான் அப்போவே. இன்னைக்கு குடும்ப ஆராதனைன்னு எங்கேயாவது ஒரு பிரசங்கம் கேட்டிருக்கிறீங்களா? வெளியில சபைகள் யாரும் கேட்க முடியுமா? இல்ல. அந்த வார்த்தை பிரயோகமே இருக்காது. ஆத்மாக்கள் குடும்பங்கள் ஒழுங்கா நடக்க வேண்டும்னா குடும்ப ஆராதனை தேவை. இன்னைக்கு ரொம்ப காரியங்கள் ஞாயிறு ஆராதனையே இன்னைக்கு ஞாயிறு ஆராதனை மாதிரி இல்லையே ரொம்ப சபைகள்ல. வேற என்ன இருக்கு? பைபிள் ஸ்டடி.
19ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் ஸ்டடின்னதே தெரியாது. என்ன பாக்ஸ்டரை கேட்டிருந்தா அவர் முடிச்சிருப்பார். ரிச்சர்ட் பாக்ஸ்டர் 17ஆம் நூற்றாண்டுல இருந்து இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல ஒரு பாஸ்டரை சந்திச்சு, உங்க சர்ச்சில் பைபிள் ஸ்டடி இருந்திருக்கா அந்த காலத்துல கேட்டு அவர் மொழின்னு முடிச்சிருப்பார். இருந்ததில்லை. சரி, சண்டே ஸ்கூலாவது வச்சுட்டு இருக்கீங்களா? அதுவும் இல்லை. அது என்னன்னு கேட்பார். இன்னைக்கு பைபிள் ஸ்டடிஸ், சண்டே ஸ்கூல் என்னென்னமோலாம் நடக்குது இல்லையா? யார் ஒருத்தருமே கேட்கறது இல்லை வேதத்தில் இது எங்க இருக்கு. வேதத்தை ஆராய்ந்து படித்து பார்த்து ஆதி சபைகள்ல அப்போஸ்தலன் காலத்து சபைகள்ல இருந்ததான கேள்வியை கேட்கறது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வச்சு இதையெல்லாம் உருவாக்கி விட்டுருக்கு. இப்ப இதெல்லாம் என்ன பண்ணிருக்கு? குடும்ப ஆராதனையே இல்லாம ஆக்கிடுச்சு. நல்லா கேட்டு பாருங்க. சபையில ஆத்துமாக்களுக்கு போதிக்க வேண்டிய பணி யாருடையது? போதகர்களுடையது. அவங்களுக்கு இன்னொரு பேர் தான் மூப்பர். அதை எதுல கொடுக்குறாங்க? வாரத்துக்கு 2 தடவை பிரசங்கங்கள் ஞாயிற்றுக்கிழமைகள்ல செய்து, அதுக்கு மேல தேவையான வாரத்துக்கு மத்தியில போதனைகள் கொடுக்கிறது. முடிந்தால் ஞாயிற்றுக்கிழமையிலேயே இன்னொன்னு கொடுக்கப்பாங்க. இதைத்தான் மக்கள் அன்னைக்கு படிச்சாங்க. சபையில ஆராதனை காலத்துல கொடுக்கப்படுகிறது பிரசங்கம். வாரத்தின் நடுவுல வேதத்தை நல்லா ஒழுங்கா இன்னும் விளக்கி அதே மக்களுக்கு போதிக்கிறதுக்கு அவங்க விரிவுரைன்னு பேர் வச்சிருந்தாங்க. லெக்சர். லாய்ட் ஜோன்ஸ் 20ஆம் நூற்றாண்டுல அவரும் அதான் செஞ்சிருக்கிறார். அப்ப யாருமே பைபிள் ஸ்டடின்னு நாடல. இன்னைக்கு என்ன நடக்குது? பாஸ்டர் அளவுக்கு, ஒரு மூப்பர் அளவுக்கு குவாலிபிகேஷன்ஸ் இல்லாதவங்க, வயதும் அந்த அளவுக்கு இல்லாம அனுபவமும் இல்லாதவர்கள், தங்களுக்கு அறகுறையா தெரிஞ்சது இன்னொரு 5 பேரை கூட்டிக்கிட்டு நடத்துறதுதான் பைபிள் ஸ்டடி. சரி வருமா? சரி வர. சண்டே ஸ்கூல், ஓய்வு நாள் பாடசாலை, யார் வேலை? அது அப்பா அம்மா வேலை. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு, பிள்ளைகளுக்கு வேத கல்வி ஊட்ட வேண்டியது கணவன் மனைவியினுடைய பொறுப்பு. அதை அவங்க அப்படியே தாரை வார்த்து வேற யாருக்கும் கொடுத்தது தவறு. அதெல்லாம் ஒழிச்சு கட்டணும்னு நான் சொல்ல. நீங்க குடும்பங்கள்ல குடும்ப ஆராதனையை சரிபட செய்ய ஆரம்பித்து விட்டால் இதுக்கெல்லாம் நேரம் இருக்காதுன்னு சொல்ல. வரலாற்றில் நம்ம பின்னோக்கி போக வேண்டியது. அந்த அளவுக்கு குடும்ப ஆராதனை முக்கியமானதாக இருக்கிறது. அடுத்ததா அந்த குடும்ப ஆராதனை வேதத்தில் எங்க இருக்கிறது நம்ம பார்க்கணும். சீர்திருத்த விசுவாசத்தை கொண்டிருப்பவர்கள் எப்பவுமே வேதம் என்ன சொல்லுதுன்னு தான் முதல்ல கேட்பான். ஏன்னா வேதம் தான் நமக்கு அதிகாரம். நம்ம வாழ்க்கையை ஆள வேண்டியது வேதம். ஏன்னா கர்த்தர் அதன் மூலமா தான் ஆள்கிறார். ஆகவே இந்த பிராக்மட்டிசம், நடைமுறைவாதங்கள்லாம் வரக்கூடாது. இந்த காலத்துக்கு இது பொருந்தாதியா? ஆண்டவர் சொல்றாரு, நான் எக்காலத்துக்கும் தேவன். 21ஆம் நூற்றாண்டுல இருக்கிறோங்கிறதுக்காக சரி நான் உங்க பக்கம் வராம இருந்துடுறேன்னு அவர் போயிடல. இந்த நூற்றாண்டிலும் அவர் தான் ஆண்டவரா இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்ம கேட்கணும், அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது. இந்த வார்த்தையை பார்க்கிற பொழுது அது குடும்ப ஆராதனை இருந்திருக்கிறதா? இருந்திருக்கு. எங்க பார்க்கலாம்?
ரோமர் 12வது அதிகாரம் சில வசனங்களை பற்றி நான் காட்டுகிறேன். முதல் 2 வசனங்கள்ல பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய சரீரங்களை ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆங்கிலத்தில் ரீசனபிள் வர்ஷிப். ஆராதனை வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாரா இல்லையா? புத்தியுள்ள ஆராதனை, ரீசனபிள் வர்ஷிப். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த தேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பவுல் என்ன சொல்லுகிறாருங்க? நீங்க பரிசுத்தமாக வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையை, சரீரத்தோடும் ஆவியோடும் உங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். லிவிங் சாக்ரிஃபைஸ். அந்த காலத்துல ஆட்டை பலியிட்டு ஆண்டவருக்கு கொடுப்பாங்க. பழைய ஏற்பாட்டில் பவுல் சொல்றாரு, இப்ப நான் வேற பலியா நீ உன்னை கொடுக்க, ஜீவ பலி. அவருடைய வேதத்தில் இருக்கிற சிந்தனையை கொண்டு அவர் வேதம் சொல்லுகிறபடி உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி நீ உன்னை ஆண்டவருக்கு பலியாக கொடு. வாழ்க்கையே பலியா இருக்கு, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் சொல்றார், அப்படி நீ செய்வதுதான் நீ செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை. இப்ப பவுல் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய வாழ்க்கை வேதத்தின் படி அமைந்திருந்து, வேத சிந்தனை, வேத நடவடிக்கைகள், வேற எதுக்கும் இடம் கொடுக்காம அதன்படி வாழ்வது ஆண்டவருக்கு நாம் செய்கின்ற புத்தியுள்ள ஆராதனைன்னு பார்க்கிறார். அப்ப வாழ்க்கையே ஆராதனையா இருக்கிறது. ஆகவே ஆராதனைங்கிறத நம்ம சர்ச்சில் பாட்டு பாடி ஜெபம் பண்ணி பிரசங்கம் கேட்கறத மட்டும் நினைக்கக்கூடாது. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையே ஆண்டவர் ஆராதனையா எதிர்பார்க்கிறார். அதுவே ஆராதனையா இருக்கு. அதுதான் நீங்க செய்யக்கூடிய சிந்தனை பூர்வமான ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆராதனை. அப்படி இல்லாமல் இருந்தா இந்த உலகத்துக்கேற்ற ஒரு வேஷதாரியா இருக்கிறீங்கன்னா அர்த்தம். அப்ப இந்த வசனங்கள்ல சப ஆராதனையை தனித்து பவுல் குறிப்பிடவில்லை. முழு கிறிஸ்தவனுடைய முழு வாழ்க்கையுமே ஒரு ஆராதனையா அமைந்திருக்கணும்னு அவர் சொல்றார். இன்னைக்கு ஆராதனைனா பொது ஆராதனைக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அது தவறு. நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு ஆராதனையா இருக்கு. குடும்ப ஆராதனைய வேதம் மட்டுமல்ல, இயற்கையின் விதிகளும் நமக்கு கற்றுக் கொடுக்குது, அதனுடைய அவசியத்தை கொடுக்குது. ஆண்டவர் மனிதனை படைத்த பொழுது அவன் தன்னை ஆராதித்து தன்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் படைத்தார். அப்ப பவுல் ரோமர் 12:1-2 சொல்லுகிறத நம்ம ஆதியாகமத்திலேயே பார்க்கிறோம். உங்க வினாவிடை போதனையில முதலாவது கேள்வி அதுதானே இல்லையா? இங்கிலீஷ்ல வாட் இஸ் த சீஃப் எண்ட் ஆஃப் மேன்? ஆண்டவர் மனிதனை படைத்ததன் பிரதான நோக்கம் என்ன? யாருக்கு தெரியும் அதுக்கு பதில்? சொல்லுங்க. ஆராதிக்கும் பாதி பாதியா சொல்லாதீங்க, விட்டு விட்டா சொல்லாதீங்க. அது முழுசா யாருக்கு ஞாபகம் இல்லையா?
எப்பொழுதுமாக மகிழ்வை கடத்துவதும் அவரை ஆராதிப்பதுமே மனித வாழ்வில் முக்கிய நோக்கமாகும். அப்படியே எழுதி இருக்காதுல்ல. அவரை மகிமைப்படுத்தவும் எக்காலத்துக்கும் அவரை அனுபவிப்பது. Glorify God and enjoy Him forever. ஆகவே ரெண்டும் ஒண்ணு இல்லை. மகிமைப்படுத்துவதும் உம்னு வரதா, எக்காலத்துக்கும் அனுபவிப்பதும் நம்ம ரெண்டு இருக்கு. இங்கிலீஷ்ல அண்ட்னு ஒரு வார்த்தை நடுவுல வந்து, இப்ப மகிமைப்படுத்துவதையே எல்லாமே எடுத்துக்க கூடாது. அவருடைய வார்த்தையின் படி அனைத்தையும் செய்வது அவருக்கு மகிமைப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம அவரை எக்காலத்துக்கும் அனுபவிக்கணும், சந்தோஷமா அவரை அனுபவிக்கணும். என்ஜாய் ஹிம் ஃபாரெவர். அதான் மனிதனுடைய வாழ்க்கையில பிரதானம். ஆகவே ஆராதனை இல்லாம அது முடியாது. ஆராதனையை உருவாக்கி விட்டதே அவர் தான். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் ஆராதனை செய்திருக்கிறார்கள். ஓய்வு நாளில் ஆராதனையை தொடர்ந்து செய்திருக்கிறார்கள். ஆண்டவரை அனுபவித்து வாழ்ந்திருக்கிறார், தவறு செய்யாத இருந்த காலம் வரையில். ஆகவே நாமும் நம்முடைய குடும்பங்களும் ஆண்டவருக்கு சொந்தமானவை. அவருக்காகத்தான் நம்ம இருக்கிறோம். ஆகவே விசுவாசிகளாக இருந்தால் அவருக்கு செய்ய வேண்டியவைகளை எல்லாம் செய்து நம்முடைய வாழ்க்கையை அவருக்கானதாக இல்லாமல் உலக காரியங்கள்ல மோசமாக்கி கொள்வது விசுவாசத்துக்கு அழகு அல்ல. இப்ப இந்த குடும்ப ஆராதனை பற்றி வேதத்தில் இருக்கிற போதனைகள் வெளிப்படையாக சொல்லப்படவில்லை, உள்ளடக்கமாகத்தான் தரப்பட்டிருக்கிறது. இது ஒரு வேத விளக்க விதிகள்ல ரொம்ப அவசியமானது. ஆண்டவர் தன்னுடைய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அத்தனை சத்தியங்களையும் ரெண்டு விதமாக தந்திருக்கிறார். நீங்க இந்த வாலிபர்கள் இருக்கிறீங்க, நல்லா கேட்டுங்க. ஒரே விதத்துல கொடுக்கல. ஒண்ணு வெளிப்படையா, இதை செய் இதை செய்யாதே, அது வெளிப்படையா. கொலை செய்யாதே, பாவம் செய்யாதே, 10 கட்டளைகள் இருக்கிறதா செய்யாதேன்னு, அது வெளிப்படையா இருக்கு. அதை புரிந்து கொள்வதற்கு கஷ்டமே இல்லை. ஆனா இது எத்தனையோ சத்தியங்கள், முக்கியமான சத்தியங்களையும் உள்ளடக்கமாக கொடுத்திருக்கிறார். உள்ளடக்கமாக என்று சொன்னால் வெளிப்படையாக இலகுவாக நம்ம புரிந்து கொள்ளும்படியாக இல்லாமல் கொடுத்திருக்கிறார். அப்ப அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அந்த சத்தியம் பற்றிய போதனையை மேலதிகமாக தெரிந்து கொள்வதற்கு அந்த சத்தியத்தை பற்றி எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் தொகுத்து ஆராய்ந்து அந்த போதனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டி வரும். குடும்ப ஆராதனைக்கான போதனைகள் அப்படித்தான் வேதத்தில் இருக்கு. அப்ப அந்த உள்ளடக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் விளக்கமாக சில பகுதிகளில் விளக்கி இருப்பாங்க. உதாரணங்களின் மூலமாக யோபு எப்படி குடும்பம் நடத்தினான், ஆபிரகாம் எப்படி குடும்பம் நடத்தினான், அப்ப வெளிப்படையாக சில இடங்களில் வெளிப்படையாக, பல இடங்களில் உதாரணங்களின் மூலமா, இப்படித்தான் அந்த போதனை வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சோம்பேறிகள் என்ன செஞ்சிடலாம், இதெல்லாம் தேடி கத்துக்கிறதுக்கு அதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்ட்டு வாசிக்கிறது இல்லை, படிக்கிறது இல்லை. ஆகவே குடும்ப ஆராதனையை பத்தி அதிகமா தெரியாது. அப்ப வேதத்தில் அதை ஆண்டவர் உள்ளடக்கமாக தந்திருக்கிறார். இந்த உள்ளடக்கம்ங்கிற அந்த பிரின்சிபல், வேத விளக்க விதியை பற்றி மெக்ரோ என்று சொல்லுகிற ஒரு சீர்திருத்த போதகர் ஒரு சின்ன புத்தகம் வெளியிட்டிருக்கிறார். அதை நான் பாஸ்டர்ஸுக்கு இந்த ஏபிடியில சொல்லி கொடுத்திருக்கிறேன். ரொம்ப சின்னதா இருந்தாலும்
கடுகு சிறிது காரம் பெரிதுன்னு சொல்ற மாதிரி தெளிவா அது என்னன்னு புரியும்படியா அங்க எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த விதியை பயன்படுத்தி தான் குடும்ப ஆராதனை பற்றிய போதனைகளை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் நேரத்தை செலவழிக்க வேண்டி வரும் அதை தெரிந்து கொள்வது. இப்ப இன்னொரு சத்தியம் குடும்ப ஆராதனை மாதிரி வேதத்துல உள்ளடக்கமா கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய உடன்படிக்கை. ரொம்ப பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்டா இருக்கும், ஆனா அவசியம். கர்த்தரை நம்ம உடன்படிக்கையும் தேவன்னு சொல்றது இல்லையா, அது சொல்றோம். ஆனா ஏன் அப்படி சொல்றோங்கிறதே சிந்திக்கிறது இல்லை. அவர் மனிதனோடு ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற எல்லாவித நடவடிக்கைகளையும் ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில தான் அவர் ஈடுபடுத்தி இருக்கிறார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை, ஆதாமோடு உடன்படிக்கை, தாவீதோடு உடன்படிக்கை, அப்புறம் புதிய உடன்படிக்கையில போய் முடியுது. பிதாவும் குமாரனும் சேர்ந்து புதிய உடன்படிக்கைக்கான விதிகளை ஏற்படுத்தினார்கள் வேதத்துல பார்க்க. அந்த போதனையும் இந்த குடும்ப ஆராதனை மாதிரி உள்ளடக்கமாகத்தான் இருக்குது. ஆகவே இந்த உள்ளடக்கமாக இருக்கிறதில் இருந்து நாம் இந்த குடும்ப ஆராதனைக்கான போதனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? இந்த புஸ்தகம் கொஞ்சம் வாசிக்கிற பொழுது உடனடியாக வாசித்தவர்களுக்கு புரியாம போயிருங்கிறதுனாலதான் இதை இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல பிரசங்கமும் பண்ண எல்லாருக்கும் பயன்பெற அடையலாமே என்ன அந்த சஜஷனை கொடுத்திருக்காங்க. How many more time we got? 10 minutes. இப்ப இந்த குடும்ப ஆராதனைய ஆதியாகமம் 3:15 பார்க்கலாம். அதுக்குள்ள அடங்கி காணப்படுகிறது. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் ஏற்படுத்துகிற உடன்படிக்கையையும் பார்க்கிறோம். என்ன நடக்குது இங்க? ஆதியாகமம் 3:15 ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருக்கு எதிராக பாவத்தை செய்து அவருடைய கட்டளையை மீறியதனாலே பாவம் சம்பவித்து ஆண்டவர் அவர்களை தண்டிக்கிறார். அங்க சொல்லுகிறார், உனக்கும் ஸ்திரீக்கும், இது சாத்தானை பார்த்து சொல்றது. அதுக்கு பிறகு அவங்களுக்கும் தண்டித்தார். சாத்தானை பார்த்து சொல்றார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். உனக்கும் ஸ்திரீக்கும், ஸ்திரீன பெண், உன் வித்துக்கும் உன் பின்னால் வருகிறவர்களுக்கும் அவள் வித்துக்கும் அவளுக்கு பிறக்கிறவளுக்கும் பகையை உண்டாக்குவேன். அதுக்கு பிறகு அவர் உன் தலையை நசுக்குவார். இப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்லுங்க, அந்த வித்துக்கு, அந்த ஸ்திரீக்கு பிறக்க போகிறது யார்? இயேசு கிறிஸ்து. எதிர்காலத்துல நடக்க போறது முன்கூட்டியே ஆண்டவர் சொல்லி இருக்கார். இயேசு கிறிஸ்து, அதனாலதான் அவர்னு சொல்லி இருக்கு. அவர் உன் தலையை நசுக்குவார். சாத்தானே, அவர் உன்னை இல்லாமல் செய்ய போகிறார். நீ அவரை குதிங்காலை நசுக்குவாய், நீ அவருக்கு தொல்லை கொடுப்பாய், அவர் இறக்கும்படி செய்வாய். ஆனா அவர் உன்னை இல்லாமலே செய்ய போகிறார். இப்ப இந்த ஆண்டவர் பிசாச பார்த்து சொல்லி இருக்கின்ற வார்த்தைகளுக்குள்ளாக ஆண்டவர் எதிர்காலத்துல செய்ய போகின்றதை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் எதிர்காலத்தில் செய்ய போவது இங்க ஒரு வாக்கு தத்தமாக, ஒரு உடன்படிக்கையின் வாக்கு தத்தமாக வெளிப்படையாக இல்லாமல் உள்ளடக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வச்சு, இந்த மாதிரியான வசனங்களை வச்சுதான் ஆண்டவருடைய உடன்படிக்கையை, அவருடைய வாக்கு தத்தத்தையும் நமக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது. இதுக்கு பிறகு
இங்கே அவர் வாக்குத்தத்தமாக கொடுத்தது நிறைவேறுவதற்காகத்தான். இஸ்ரவேலுடைய வரலாற்றை நம்ம எடுத்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் இதை நிறைவேற்றமாக சில மனிதர்களை தெரிந்தெடுத்து அவர்களோடு உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு பிறக்கணும். அவர் பிறப்பதற்கு ஒரு சந்ததி தேவை. அப்ப பழைய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து வருகையை பற்றி முன்கூட்டியே சொல்லுகிறது. அவர் வரப்போகிற ஒரு சந்ததியையும் அதில் நம்ம பார்க்கணும். அதன்படியாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்படி இயேசு கிறிஸ்து வந்து பிறப்பதற்கும் அவர் ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்கும் இந்த உடன்படிக்கைகள் எல்லாம் தேவையாக இருந்தன. ஆகவே ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை, இந்த வாக்குத்தத்தத்தை நினைவூட்டி ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தியது இந்த புதிய உடன்படிக்கை கிறிஸ்து மூலமாக நிறைவேற்றப்படுவதற்காகத்தான். இப்ப இதெல்லாம் வேதத்துல உள்ளடக்கமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே விதமாகத்தான் நம்ம குடும்ப ஆராதனையையும் வேதத்துல பார்க்கிறோம். சில பேர் பார்த்துட்டு இதெல்லாம் வேதத்துல இல்லையேம்மா. ஆனா வேதத்துல இருக்குது. இப்ப ஆபிரகாமின் உடன்படிக்கையின் படி ஆண்டவர் இந்த உலகத்துல இஸ்ரவேலை உண்டாக்கி அந்த நாட்டின் குடும்பங்கள் எல்லாமே சந்ததி சந்ததியாக அவருடைய கட்டளையை பின்பற்றி விசுவாசமாக வாழும்படி சொல்லி இருந்தார். அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம், நீயும் உன் சந்ததியினரும், யூ அண்ட் யுவர் டிசெண்டன்ஸ். அடிக்கடி வருகிறது. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13வது வசனத்துல வருகிறது. 17வது அதிகாரம் 7லிருந்து 9 வசனங்கள்லயும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இது தொடர்ந்து வருகிறது. இப்ப உபாகமத்துக்கு போனால் 6வது அதிகாரத்துல இந்த அடிப்படையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறேன்னு பார்ப்போம். 6-7 வசனங்களை, நான் கட்டளையிடுகின்ற வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. ஒரு குடும்ப தலைவனுக்கு, குடும்ப தலைவி இல்லாம அவன் செய்ய முடியாது. ஆனா பிரதானமா குடும்ப தலைவனுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறது என்னது? இது உன்னுடைய பொறுப்பு, உன் பிள்ளைகளை கருத்தாய் வளர்ப்பது. ஸ்கூலுடைய பொறுப்பு அல்ல, ஓய்வு நாள் பாடசாலை நடத்துறவருடைய பொறுப்பு அல்ல, உன் பொறுப்பு. நியாய தீர்ப்பு நாள் ஆண்டவர் ஓய்வு நாள் பாடசாலை ஒவ்வொரு ஸ்கூலா படிச்சு வந்து யூனிவர்சிட்டி போயிருந்தானா அவங்கெல்லாம் லைன்ல வச்சு இவன் இப்படியெல்லாம் போனதுக்கு நீங்க தான் காரணமா இருந்திருக்கிறீங்க கேள்வி கேட்க போறாரா? இல்ல. அந்த பிள்ளைக்கு யாரு தகப்பன்னு தான் கேட்க போற. அவனை பார்த்து தான் கேள்வி கேட்க போற. நீ உன் பிள்ளையை கருத்தாய் வளர்க்கவில்லை, என்னென்னவோ செஞ்சிருக்கிற, நீ உன் பிள்ளையை கருத்தாய் வளர்க்கவில்லை. கருத்தாய் வளர்க்கிறன்னா எப்படி? ஆண்டவரே சொல்றார், நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும். அதுக்கு என்ன அர்த்தம்? நிக்கிற பொழுது அப்படி செய்யக்கூடாதுன்னு அர்த்தமா? இல்ல. நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற பொழுதுன்னா நீ உன் வீட்டில் இருக்கிற காலம் எல்லாம், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. அப்படின்னா என்னது? இதெல்லாம் நீங்க எழுத்துப்பூர்வமா எடுக்கக்கூடாது. நீ எப்போதுமே உன் பிள்ளைகளுக்கு நீ என்னுடைய கட்டளைகளை பற்றி தான் பேசணும், என்னுடைய கட்டளைகளை பற்றி தான் விளக்கணும். உன்னுடைய வாழ்க்கையை நீ எனக்கு ஜீவ பலியாக கொடுப்பது மட்டுமல்ல, அதை ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக தருவது மட்டுமல்ல, உன் பிள்ளைகளையும் அதே விதமாக வரும்படியாக உழைப்பது உன்னுடைய வேலை, பெற்றோரினுடைய வேலை. பார்த்தீங்களா? இப்ப அவைகளை குறித்து பேசுனா குடும்ப ஆராதனை இல்லாம எப்படி நடக்கும்? நடக்குமா?
குடும்ப ஆராதனை தான் கணவனும் மனைவியும் இருந்து பிள்ளைகளும் இருந்து எல்லாரும் ஒரு தகுந்த நேரத்தை எடுத்து, அன்னைக்கு என்னது போர்டு கேம் விளையாட போறான் இல்ல, வேதத்தை திறந்து சங்கீதங்களை கீர்த்தனைகளை பாடி அந்த வேதத்தை விளக்கும்படி விளக்கமாக சொல்லி கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலையும் சொல்லி குடும்ப ஆராதனை நடத்துவது. அப்ப உபாகமம் 6:6 வரையும் உள்ள எதையுமே ஒருத்தர் செய்ய முடியாது அக்கறையா குடும்ப ஆராதனை இல்லாம. எத்தனை பெற்றோர் இந்த மாதிரி நடத்தி இருக்கிறீங்க? யோபு இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். அவன் வீட்டுல ஒவ்வொரு நாளும் என்ன நடந்ததுன்னு ஆண்டவர் சொல்லாட்டியும் கூட அவனுடைய பிள்ளைகள் வளர்ந்து திருமணம் ஆன பிறகும் அவரை தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றி போக வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செய்திருக்கிறார்? அவர்களோடு பேசி ஒரு நாளில் தன்னுடைய வீட்டுக்கு வரவழைத்து ஆண்டவரை ஆராதனை செய்திருக்கிறார். அதுதான் பழைய ஏற்பாட்டில் வழக்கமா இருந்தது. யோபு அதுக்கு ஒரு உதாரணம். எவ்வளவு தூரம் நம்ம திருந்த வேண்டியவர்களா இருக்கிறோம் இல்லையா? ரொம்ப திருந்த வேண்டியவர்களா இருக்கிறோம். இங்க ஒரு வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கின்ற என்னுடைய எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்டில் நீடித்திருக்கிறபடி நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளேன்னு ஆண்டவர் சொல்றார் இஸ்ரவேலுக்கு. சரிங்களா? ஆரம்பத்தில் என்ன சொல்றார்? நீ தேவனுடைய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீ மட்டுமல்ல, நீ உன் குமாரன் குமாரத்தி அது எல்லாரும் நாம் விதித்திருக்கிற கட்டளைகளை பின்பற்றியதுனாலே. குடும்ப ஆராதனை நடத்தாம இவர்கள் எல்லாம் பின்பற்றி இருக்க முடியுமா? அவ குடும்ப ஆராதனையை ஆண்டவர் அவர்கிட்ட எதிர்பார்த்து இருக்கிறாரா இல்லையா? ஆதியாகமம் 18:19 வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவரோடு ஆபிரகாமோடு ஏற்படுத்திய உடன்படிக்கையில் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தில் அவனுடைய குடும்பத்துக்கும் தொடர்பு இருக்கு. அவன் குடும்பத்தை அந்த விதமாக வளர்க்க வேண்டியதாக இருந்திருக்கிறது. யோசுவா 24:15 கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். நான் கர்த்தரையே சேவிப்பேன்னு சொல்லலையே யோசுவா, நானும் என் வீட்டாருமோ வென்றார். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் பல பகுதிகளில் அடிக்கடி பார்க்கிறோம் எதை? நானும் என் வீட்டாரும் ஓவென்றால் என்ற வார்த்தை பிரயோகங்கள் வந்து போவதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல வீடு கர்த்தருக்கு உரியதா இருந்திருக்கு. எல்லாருமே அப்படி விசுவாசமா இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அதை ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிறார். அந்த விசுவாசிகளாக இருந்தவர்கள் தங்கள் வீட்டை கர்த்தருக்கு ஆராதனையாக நடத்தி இருக்கிறார்கள். இதுதான் ஆண்டவர் தொடர்ந்தும் எதிர்பார்க்கிறார். சங்கீதத்துல இது அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிறது, மறுபடியும் மறுபடியுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் உபாகமம் 6:6-7 நம்ம பார்க்கிறோம். எல்லா சந்தர்ப்பங்களையும் உட்கார்ந்து இருக்கிற பொழுதும் எழுந்திருக்கிற பொழுதும்
நடக்கிற பொழுதும் படுத்துக்கொள்ளப்படும் எல்லா சந்தர்ப்பங்களோடும் உன்னுடைய பிள்ளைகளோடு உன்னுடைய குடும்பத்தோடு என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய நியாயங்களை, என்னுடைய கற்பனைகளை பேசு. அதாவது விளக்கி போதித்து அவர்கள் நடக்கும்படியாக பின்பற்றும்படியாக பார்த்துக்கோ. புரியுதுங்களா? இது எப்படிங்க ஒரு 5 நிமிஷம் டிவோஷன்ல பண்றது பண்ண முடியுமா? எவ்வளவு தூரம் ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறாருங்கிறதே தெரியாம இருந்துக்கிறோம் இல்லையா? இல்லையா? நம்ம தான் விடாப்பிடியா முயற்சி செய்து ஒரு நேரத்தை ஒதுக்கணும். நமக்கு தெரியாதது என்ன தெரியுமா? நேரம் நம்ம கையில இருக்குங்கிறது. அது நம்ம கையில தான் இருக்கு. அதை எப்படி சரியா செலவழிக்கிறதும் மோசமா செலவழிக்கிறதும் நம்ம கையில தான். அந்த நேரத்தை ஆண்டவர் அவருக்காக பயன்படுத்தும்படியா சொல்றார். ஆகவே குடும்ப ஆராதனை இந்த கூட்டத்தில் 4 நாள் படிக்கிற பொழுது, இங்க இருந்து போகிற பொழுது இதை சரியா தெரிஞ்சுக்கிட்டு இதன்படி நடக்கிறதுக்காக ஒரு ஆண்டவர் முன்னுக்கு நீங்க ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு போகணும். நம்முடைய சபைகளில் இது அருகி காணப்பட்டால் நம்ம சீர்திருத்தம் பேசி பிரயோசனமே இல்லை. ரிஃபார்ம் சர்ச்சா இருக்க முடியாது. ஆரம்பிக்கிற நேரம் சின்னதாக தான் ஆரம்பிக்கிறேன், ஆனா அது தொடர வளர. ஜெபம். அன்பு கிருபையும் உள்ள எங்கள் ஆண்டவரே, குடும்ப ஆராதனையை பற்றி வேதத்தில் இது என்ன சொல்லி இருக்கிறது, வரலாற்றில் அது எப்படி நடந்திருக்கிறது, அது எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். நீர்தாமே உம்முடைய ஆவியின் மூலமாக இடைப்பட்டு எங்களுக்கு ஒரு புத்தியுள்ள சிந்தனையை கொடுத்து, பிசாசு எந்த விதத்திலும் எங்களுடைய சிந்தனையை பாதித்து விடாதபடி உம்முடைய வார்த்தையை கேட்கவும் அதை இருதயத்தில் பதிய வைத்துக் கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பேசும் இந்த ஒவ்வொரு நாளையும் அருமையான நாட்களாக இருக்கும்படியாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல சரீர சுகத்தையும் ஆவிக்குரிய சுகத்தையும் தந்து நீர் எங்களை போஷியும் ஆண்டவரே. இந்த நாளில் நடக்கப் போகின்ற கூட்டங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நீர் எவ்வளவு பெரிய மகத்தான தேவன் என்பதை நாம் உணரும்படியாக செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம். ஆமென்.